கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு அதிகமான பிரியம். யார் இந்த இஸ்ரவேலர்? யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிவிட்டு அண்ணனுக்கு பதிலாக தன்னுடைய பெயரை ஏசா என்று சொல்லி தன் தகப்பனாரிடத்துல ஏமாற்றி விட்டான். ஏமாற்றி தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவன் தூரதேசத்திற்கு போய்விட்டு பிறகு அவன் வருகிறான். அவன் வந்து யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தேவனோடு கூட ஒரு ஜெபம் செய்கிறான். தனக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் தனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னு சொன்னால் தான் செய்த தவறு அவனுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. இப்பொழுது தேவ சமூகத்திலே என் தவறை ஒப்புக்கொண்டால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவன் உணர்ந்தான். தேவனோடு ஜெபித்தான். தேவதூதன் அவனோடு பேசினார். இப்பொழுது தேவதூதன் யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று சொல்லு. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், என் பெயர் யாக்கோப் என்று. இப்பொழுது தூதன் சொல்லுகிறான், இனி உன் பெயர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்னால் நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆம் தேவ பிள்ளைகளே, யாக்கோபு ஒரு மனமாற்றம் உண்டான உடனே கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றினார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை தேடி நாம் எங்கெங்கேயோ ஓடுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை செய்வோமா? தேவ சமூகத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நாம் மனம் மாற வேண்டியது இருக்கிறது. நாம் தேவ சமூகத்துல மனம் மாறி, ஆண்டவரே என் குறைகளை, என் பாவத்தை மன்னியும், என் குற்றங்களை, என் மீறலை மன்னியும் என்று சொல்வோமானால் ஆண்டவர் அந்த பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை மன்னிப்பார். மன்னித்து யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.